நீலகிரி மாவட்டம் உதகையில் ஏடிசி பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு சொந்தமான காந்தி விளையாட்டு மைதானத்தில் பயிற்சி பெறும் விளையாட்டு வீரர்களுக்கு கழிப்பிட வசதி இல்லாததால் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். மைதானத்தில் போதிய பராமரிப்பு இல்லாததால் மது அருந்துபவர்களின் கூடாரமாக மாறி வரும் நிலையில் அதனை விரைவில் சீரமைத்து பராமரிப்பதுடன் கழிப்பிட வசதியும் அமைத்து தர வேண்டுமென விடியா ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உதயநிதி வருவதை முன்னிட்டு காவல்துறையினர் எவ்வித முன் அறிவிப்பும் இல்லாமல் லாரிகளை நிறுத்தியதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். காட்பாடியில் ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக உதயநிதி வந்துள்ளார். இதனை காரணம் காட்டி எவ்வித முன் அறிவிப்பும் இல்லாமல் லாரிகளை விடியா அரசின் காவல்துறையினர் நிறுத்தி அராஜகத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையின் இரு மார்க்கங்களிலும் லாரிகள் அணிவகுத்து நின்றதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் அழகுப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டிடம் ஆபத்தான நிலையில் உள்ளதால் புதிய கட்டிடம் கட்டித்தரக் கோரி பெற்றோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளி கட்டிடம் சேதமடைந்து ஓடுகள் உடைந்து விழுந்து வரும் நிலையில் அருகே புதர்மண்டி கிடப்பதால் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் பள்ளிக்குள் புகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் புதிய பள்ளி கட்டிடம் கட்டித்தரக் கோரி பெற்றோர் பள்ளி வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆபத்தான நிலையில் உள்ள அரசு பள்ளி கட்டிடங்களை சீரமைக்க விடியா ஸ்டாலின் மாடல் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. போன வாரம் ஸ்கூல்ல ஓடுக சரிஞ்சு திங்கக்கிழமை விழுந்துருச்சு, பசங்க மேல விழுக போயிடுச்சு. இதுக்கு முதல் 2 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் எந்த இதுவும் பண்ணல. 2 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ண, இப்போ போன பிப்ரவரி மாசம் கம்ப்ளைண்ட் பண்ணப்ப பிடிஓ பார்த்துட்டு போனாரு. பார்த்துட்டு இது வரைக்கும் பார்த்துட்டு சரி பண்ணி தரேன் இது வரைக்கும் பண்ணி தரவே இல்லை. இந்த இதுல பிள்ளைகள்லாம் ரொம்ப பயந்துருக்கேன். இப்போ பக்கத்து கிராமம் அங்கிட்டு இங்கிட்டு அனுப்புறாங்க ஸ்கூலுக்கு. நம்ம உள்ளூர்ல திட்டுற 500 தலைக்கட்டு இருக்கு எங்க ஊர்ல. 500 தலைக்கட்டுக்கு வெறும் 40 பிள்ளைங்க தான் படிக்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டா பள்ளிக்கூடம்லாம் சரியில்லை, இடிஞ்சு ஏதாவது விழுந்துட்டு வச்சிரும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க பேரண்ட்ஸ் எல்லாம். 40 பேர் படிச்சுக்கிருக்காங்க. இந்த ஸ்கூல்ல ஓடு பராமரிப்புலாம் ஓடு சரிஞ்சு கீழே விழுந்துருச்சு. இது சம்பந்தமா நாங்க கிராம சபை கொடுத்துல 3 வருஷமா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு, பெட்டிஷன் போட்டு தான் இருக்கோம். எந்த ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை. இப்போ பிடிஓ 2 டைம் கம்ப்ளைண்ட் பண்ணோம். பிடிஓ பிப்ரவரி மாசம் பார்த்துட்டு 10 நாள் கழிச்சு ஆள் அமைச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இனி வரைக்கும் வரவே இல்லை.